நீங்கள் எந்த வாஞ்சையோடு, எந்த தேவையோடு, எந்த ஒரு ஆத்மீக ஆதாரம் வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இந்த காலவெளியில வந்திருக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவானನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯ. The Gospel according to St. John chapter 17. Hallelujah. ಯೇಸು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದ ಮೇಲೆ ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಆಮೆನ್. அப்படியே வெச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். தமிழ்ல வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, ஆமென். இயேசு இவைகளை சொன்ன பின்பு அவர் தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இயேசுவானவர், அதாவது நம்ம சுவிசேஷங்களை பார்க்கும்போது தம்மை அவர் எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆசாரியனாக வெளிப்படுத்தினார், நல்ல சமாரியனாக வெளிப்படுத்தினார், ஒரு நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுத்தினார், அற்புதம் செய்கிறவராக வெளிப்படுத்தினார். அதாவது பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கிற தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்கிறதான ஒருவராக, ஹல்லேலூயா, அப்படின்னா நம்ம மேல் அக்கறை உள்ளவராக அவர் வெளிப்படுத்தினார். பிசாசை எதிர்க்கிறவராக வெளிப்படுத்தினார். வசனங்களை சொல்லி வசனம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில் என்பதை நமக்கு காட்டி கொடுத்தார். எல்லா விதத்திலும் நாம் பார்க்கும்போது 3 வருஷ காலமும் இயேசுவானவர் தம்மை ஒவ்வொரு கோணத்துல நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருக்கு இது தெரியாது, நம்ம சொல்லவே முடியாது. பேதுருடைய மாமியுடைய வீட்டுக்கு போகிறார். மாமி ஜுரமா இருக்கும் பொழுது அவர், அதாவது பரிதாபப்பட்டு இரக்கம் வைத்து, ஹல்லேலூயா, அவனை தொடும்போது கர்த்தர் ஜுரத்திலிருந்து விடுதலை தருகிறார். எழுந்து அவங்க பணிவிடை செய்தாங்கன்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்துல கர்த்தர் தம்மை எந்த வித இது ஆகாது, இது முடியாது அப்படின்னு இல்லாதபடி எல்லா விதத்திலும் இயேசுவானவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனா இந்த 17ஆம் அதிகாரத்துல வரும்போது அவர் இன்னொரு கோணத்துல கூட தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படின்னு சொன்னால், அவர் இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, இந்த இடத்துல இயேசுவானவரை எப்படி பார்க்கிறோம் சொன்னா, the Christ, the great intercessor, அப்படின்னா பரிந்து பேசுகிற ஒருவராக இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஒருவராக. இப்ப நம்ம அதாவது 1 யோவான் 2 அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அது வந்து ரோமர்ல வாசிக்கிறோம். யோவான்ல கூட அப்படிதான் பிதாவின் வலது பார்சத்துல இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்ப அவர் செய்கிற வேலையும் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆனா உலகத்துல இருக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு நல்ல பரிந்து பேசுகிறவராக தம்மை அவர் வெளிப்படுத்தினார். ஏன்? நாம் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கிற நாம் அநேகருக்காக பரிந்து பேசுகிறோம், நல்லது. ஆனா இந்த இடத்துல இயேசுவானவர் எப்படி பேசுகிறார், இயேசுவானவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டா இன்னைக்கு காலை வேளையில நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இது வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, இயேசுவானவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியாக ஜெபமான ஜெபம் தான் இது. ஹல்லேலூயா. அவர் போற வழியிலே கெத்செமனே ஜெபம் அது இல்ல, அவர் சிலுவை பாடு மரணங்களுக்கு போறதுக்கு முன்பதாக கடைசியாக ஜெபமான ஜெபம் தான் இது. ஹல்லேலூயா. சோ இந்த காலவெளியில உங்களோட இதுல இந்த அதிகாரத்துல இருந்து தான் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படி என்றால் இவர் யாருக்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னால், தம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். அவர் இந்த ஜெபம் பண்ண இந்த விதம் வந்து ஒரு ஊழியக்காரனாலும், ஒரு பாஸ்டர்கானாலும், ஒரு குடும்பத்தின் தலைவருக்கானாலும்
பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று வீணா போகவே போகாது. நீங்கள் கர்த்தருக்கு வாழ்கிற வைராக்கியமான வாழ்க்கை ஒன்று வீணா போகாது. இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்திருப்பது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை அசட்டை பண்றதுல, கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடுகளில் சும்மா உட்கார்ந்துக்கறாங்க. ஆனா நீங்கள் கர்த்தரை தேடி வந்தீர்களே, உங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். உங்களுக்காக பிதாவினிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஏன் தெரியுமா? நம்மேல் அவர் வைத்த நம்முடைய அன்பு. ஹalleluya. அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்ன கொடுக்க முடியாது? நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஹalleluya. நித்திய ஜீவன் நமக்கு எப்படி வரும்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிளஸ் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் பிளஸ் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிளஸ் பரிசுத்த ஆவியானவர் ஈக்குவல்ஸ் டு நித்திய ஜீவன். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு முறை கூட சொல்றேன், பிதாவாகிய தேவன் பிளஸ் பரிசுத்த ஆவியானவர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிளஸ் பரிசுத்த ஆவியானவர் ஈக்குவல்ஸ் டு நித்திய ஜீவன். யாரெல்லாம் அந்த மூவரையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் கொண்டு இருக்கிறார்களோ, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் இங்க இருந்து ஒருவேளை புக்ல எழுதி வச்சிருக்கேன், அது என்னுடைய பலவீனம். நான் எழுதி வச்சிருக்கிறேன், எழுதாம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எழுதாம எதையும் நான் பேச மாட்டேன். நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா இடைப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஹalleluya. இதுல நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடன் விசுவாசிகளுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை அறிந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது நம்மை விழுந்ததான ஒரு பெரிய கடமை. ஹalleluya. எப்பவுமே என் குடும்பம், என் புருஷன், என் வீடு பார்க்காதபடிக்கு நம்முடையதான விசுவாசிகளுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் நியூஸ்ல பாக்குறீங்க, எத்தனை பேர் இன்ஃபர்மேஷன்ல பாக்குறீங்க எனக்கு தெரியல. நம்முடைய ஜெபம் தான் எங்கேயோ இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்கும். ஆமென். ஹalleluya. பேர் தெரியுதோ தெரியலையோ, நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய வல்லமை போய் அங்க சேரும். ஹalleluya. ஆகார் ஜெபித்தால் கர்த்தர் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போனார். நாம ஜெபிக்கிறோம், கர்த்தர் அமெரிக்காவுக்கு போவார். நம்ம ஜெபிக்கிற கர்த்தர் ஆப்பிரிக்காவுக்கு போவார். நம்ம ஜெபிக்கிற கர்நாடகா பகுதிகளிலே போவார். அங்க நடக்கிறதான உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் இறங்குவார். ஹalleluya. நம்முடைய ஜெபம் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர்களை அறிந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. இரண்டாவதாக வாசிங்க 11ஆம் வசனம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? 11ஆம் வசனமா? நான் இனி உலகத்துல இருக்க மாட்டேன். அவருக்கு நல்லா தெரியும், ஏன்னா வந்தது நோக்கமே அதுதான். அவருக்கு தெரியும் நான் இருக்க மாட்டேன். ஆனா இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தில் இருக்க யார்? நாம் தேவனை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். வாசிங்க. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு ஹalleluya. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் எவ்விதமாய் ஒன்றாய் இருக்கிறார்களோ. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எங்கேயாவது வேதத்துல ஒரு கான்ட்ரோவர்சி வந்ததை பார்த்திருக்கீங்களா? பிதாவானவர் ஒன்னு சொல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்படி இல்ல ஆண்டவரே, இத செஞ்சா நல்லா இருக்கும் பிதாவே எங்கயாவது சொல்லி இருக்காரா? கிடையவே கிடையாது. ஹalleluya. பிதாவின் சித்தம் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம். பிதாவின் இஷ்டம் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இஷ்டம். பிதா என்ன சொன்னாரோ அதுதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அவர் சொல்லுகிறார், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோமோ அதே போல எனக்கு நீ தந்தவர்கள் கூட ஆண்டவரே நம்மை போல அவர்களும் ஐக்கியமா இருக்கிறோம். அப்படியே நம்ம ஐக்கியம் இல்ல, பிதாவாவது உம்மோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும்.
ஹalleluya. மாம்ச பலவீனம் உள்ளது. இந்த பலவீனமான மாம்சம் என்ன செய்கிறது? ஆவியில நாம் சோர்ந்து போகும்போது அது எச்சரிக்குது. ஹalleluya, ஹalleluya. எப்ப நம்ம ஆவியில குட்டி போகிறோமோ, எப்ப ஜெப குறைவாகிறதோ, எப்ப கர்த்தரை விட்டு தூரம் போகிறோமோ, எப்ப ஆராதனை விட்டு விலகி போகிறோமோ, ஏதோ ஒரு ரீசன். நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சும்மா சும்மா வீட்ல உட்கார மாட்டாங்க. ஏதோ ஒரு ரீசன் வந்துரும். ரீசனை பார்க்கும்போது ஆமா கரெக்ட் தான், என்ன பண்றது, இந்த சூழ்நிலை போலனா முடியுமா, ஐயோ இப்படி செய்யலனா முடியுமா, செய்து ஆகணும், பரவாயில்ல விடு, இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போலனா பரவாயில்ல, இத போய் முடிச்சிட்டு வந்துருவா. நோ நெவர். அது பிசாசுடைய கிரியை. ஹalleluya. ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு வரலன்னா, ஒரு நாள் ஆராதனைக்கு வரலன்னா, அடுத்து ஒரு ரீசனை கொண்டு வந்துட்டே இருப்பான். நம்ம நினைக்கிறோம் ஐயோ இதாச்சு, ஐயோ இப்படியாச்சு. ஆனா போன வாரம் நம்ம சர்ச்சுக்கு போலியே, ஆராதனைக்கு போலியே, ஐயோ இந்த வாரம் கூட போலனா எப்படின்னு யோசனை வராது. என்ன பண்றது, இப்படி சூழ்நிலை வந்துருது, ஆண்டவருக்கு தெரியாதா? இது வர நம்மளே சொல்லிக்கிறது, ஆண்டவருக்கு தெரியாதா? நான் என்ன பண்ணிட்டோம்? சோ என்ன பண்றது? அதுக்கு கீழ்ப்பட்டு ஓடுறது. போக 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 என்ன ஆகும்னா கர்த்தரை விட்டு வெகு தூரமாய் போய் விடுவோம். ஹalleluya. கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு வெகு தூரமாய் போய் விடுவோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க சபைக்கு வரலன்னா தான் வெகு தூரமா போயிடுவேன். இல்ல இல்ல, நீ கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை பேசினாலும் நீ வெகு தூரமாய் போய்விடுவாய். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நீ டிவியில பார்த்தாலும் நீ வெகு தூரமாய் போய்விடுவாய். உனக்குள்ள பொறாமை, நமக்குள்ள வைராக்கியம், வஞ்சகம், கோபம், எரிச்சல், பெருமை இவைகள் இருந்தாலும் கூட வெகு தூரமாய் போய்விடுவோம். எல்லாம் இருந்தா கூட சரி, அதை நாம் தாங்க வேண்டும், அதை நாம் சகிக்க வேண்டும். அதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் மூடும். ஆமென், ஹalleluya, ஆமென். அந்த அன்புக்கு பொறாமை இல்ல, அந்த அன்புக்கு வைராக்கியம் இல்ல, இருமாப்பு இல்ல. எவ்வளவு அழகு! அயோக்கியமானதை செய்யாதே, தன்னுடைய நாடு. எல்லாம் நீங்களே சொல்றீங்க. ஆக்கத்துடைய பிள்ளைகள் அந்த அன்பு தான் நமக்குள்ள இருக்கணும். நான் விரும்புறேன். குறை சொல்ற அன்பு இல்ல, பெருமைப்படுற அன்பு இல்ல, அதாவது பெருமை எதிர்பார்க்கிற அன்பு இல்ல, தற்பொழுது நாடுகிற அன்பு இல்ல. இந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் தேவ சமூகத்தை விட்டு நாம் தூரம் போக மாட்டோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், எனக்கு தந்த இவங்க என்ன செய்யணும்னா நம்ம எப்படி ஒண்ணா இருக்கோம், அவங்களும் ஆண்டவரே நம்மோட கூட ஐக்கியமா இருக்கு. என்ன ஒரு பாரம் பாத்தீங்களா? என்ன ஒரு பாரம், என்ன ஒரு பிரேயர் பாயிண்ட் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே உங்களுக்கு வியாதி நல்லா ஆகணும். யோசித்து பாருங்க, என்னைக்காவது ஆண்டவரே இவர்களும் மட்டும் விலகி போயிடக்கூடாது, இவர்கள் கத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குன்னா ஜெபம் பண்ணி இருக்கணுமா? பாருங்க, வியாதிஸ்க்கா ஜெபம் பண்றோம், அதாவது உலகத்துல எல்லாம் சொல்ல வேண்டாம், எல்லாம் ஏதோ காரியத்துக்காக ஜெபம் பண்றோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றா இருக்க வேண்டும், உங்களோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், ஜெபத்துல ஐக்கியமா இருக்கணும், கர்த்தரோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றோமா? நமக்கு ஒரு புது பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீரும் பிதாவும் எப்படி ஒண்ணா இருந்தீங்களோ அதே போல நாங்களும் என் சபை விசுவாசிகளும் உலகத்துல இருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களோடு கூட ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவரே, அதை தடை பண்ணுகிறது எது? மாம்சத்தின் கிரியைகள். ஹalleluya. அதை தடை பண்ணுகிறது பிசாசும் தப்பான உபதேசங்களும் தான். இந்த தப்பான உபதேசங்களை கொடுக்கிறது யாரு? பிசாசு. பிசாசு சொல்றோம், அதான் என்ன தப்பான உபதேசம்? பரவாயில்ல, இன்னைக்கு போனா என்ன ஆயிட போகுது, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா என்ன ஆயிட போகுது, இன்னைக்கு ஒரு நாள் முடியல, பலவீனமா அந்த படுத்துனே இருக்கிற முடியல, வேத கூட படிக்கல, இன்னைக்கு பிரேயர் கூட போல, இன்னைக்கு ஏதோ செய்யல, பரவாயில்ல விடு, பரவாயில்ல. இது பிசாசு கொடுக்கிற தப்பான உபதேசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீ படுத்துனே இருந்தா கூட சரி, ஆண்டவரோடு வாசிக்க முடியல, உனக்கு தெரிஞ்ச வசனங்களை சொல்லிவிட்டு, உனக்கு தெரிஞ்ச வசனங்களை சொல்லிக்கொண்டே என்ன தெரியல, ஒரு வார்த்தை தெரியுமா சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா தேவனால கூடும், மனுஷனால கூடாதது எல்லாம் தேவனால கூடும். என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை முடிப்பேன், நான் உனக்கு மருந்து அழிச்சேன்னு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இதெல்லாம் என்ன சின்ன சின்ன வசனங்கள். அங்க குருபரளியில ஏன்னா எல்லா வாரமும் போறதுக்கு முடியலனால ஜூம் சாயங்காலம் 6 மணி இல்ல 6:30 மணில இருந்து ஜூம்ல இருந்து நாங்க இங்க இருந்தே மெசேஜ் இங்க இருந்தே பேசுறோம் அவங்களோட கூட. சங்கீதத்துக்கு பதிலா நான் என்ன பண்ணேன், ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. வசனம் நான் ஜனங்களுக்கு ரிப்பீட் பண்ணி அவங்க என்ன நிறைய பேர் படிப்பறிவு இல்லாதவங்க,
சோ அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணி பண்ணி அதே நான் சொல்ல வச்சேன். அவர்கள் அதை சொல்லுவார்கள். அப்ப என்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லும் போதே பரவாயில்ல, என்னை யாரை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார் என்ற ஒரு தைரிய வரத்தோடு தான் அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அதுதான் ஆண்டவர் நமக்கு பண்ணி காட்டியிருக்காரு. அவர் தான் ஒரு திறப்பின் வாசல்ல நிற்கிற ஒரு கிரேட் இன்டர்செசர், அதாவது பரிந்து பேசுகிற ஒருவராக கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக வாசிங்க 13ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவே, நான் உங்ககிட்ட வந்துடுறேன், ஆனா உலகத்துல இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஆண்டவர் என்னென்னலாம் ஜெபிக்கிறாரு பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட வந்துடுறேன், ஆனா நான் விட்டு போற என்னுடைய அவர்கள் யார்? பிதாவாகிய உம்மையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி இருக்கணும்னா நிறைவான சந்தோஷத்தை பெற்றவர்களா இருக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தோஷம் குறைச்சல் ஆகக்கூடாது பிதாவே. அவர்கள் நான் இல்லைன்னா கூட என் பிள்ளைகள், என்னை அறிந்தவர்கள், நம்மை அறிந்தவர்கள், அவர்கள் நிறைவான சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறது ஒண்ணு எப்படின்னா, ஒண்ணு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க வேண்டும் வசனத்துல வாசிக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த வேத வசனம் தான் ஹல்லேலூயா நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, நம்மை பரிசுத்தமாக்குகிறது இந்த வேத வசனம். வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். அதே நேரத்துல இங்க நான் வாசிக்கிறோம்னா, உம்முடைய வசனத்தினால நீர் அவர்களை சுத்திகரியும். யார் அந்த வசனமே? யாரு? சத்தியமே யாரு? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் நம்மோடு இடைப்படுகிறது, நம்மோடு பேசுகிறது. அப்ப இந்த வசனம் நம்மோடு பேசும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், நாம் கீழ்ப்படுகிறோம். அப்ப நாம் விட வேண்டிய காரியங்களை விடுகிறோம். இந்த வசனம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனம் தான் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனம் பேச பேச நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். சோ இந்த வசனம் இன்னொரு வாட்டி கூட வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனம் தான் சத்தியம். சத்தியத்தினால எங்களை பரிசுத்தமாக்கும், வசனத்தினால பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டு உலகத்துல இருக்கிறாரு, இன்னும் அவர் ரத்தம் சிந்தல, அவர் இன்னும் பாடு மரணங்களுக்கு போல. அப்போ ஜெபிக்கிறாரு, உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தினால பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும் என்று சொல்றார். வாசிங்க அடுத்ததாக 21ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதையும் உலகம் விசுவாசிக்கின்றதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கின்றது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மில் ஒன்றாயிருக்கவும் நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். 22ஆம் வசனம். நான் ஒன்றாய் இருக்கின்றது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். நித்திய ஜீவன் எப்படி வரும்? ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரையும் பிதாவையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மகிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டுமா? ஆமென். 21ஆம் வசனத்துல வாசித்தோம், அந்த மகிமை வெளிப்பட வேண்டும். யாருக்கு வெளிப்பட வேண்டும்? உலகத்தில் இருக்கிற இன்னும் அவிசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கு நம் மூலமாய் கர்த்தருடைய மகிமை
மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த மகிமையை பெற்ற நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அந்த மகிமையை வெளிப்படுத்த நம்ம எல்லாரும் முற்படுவோம். ஹalleluya. வாசிங்க இன்னொரு முறை கூட, அதாவது ஸ்தோத்திரம் 21 வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறதற்காக அவர்கள் இயேசு கிறிஸ்து அண்டையில நம்ம அவர்களை வழி நடத்துவதற்காக அந்த மகிமை கொடுக்கப்பட்டது. ஹalleluya. எதற்காக மகிமை? நாம் இன்னும் இயேசுவை அறியாதவர்களே நான் இயேசுவின் பக்கமாய் வழி நடத்தும்படியாய் நம்ம வழிநடத்துறதுல பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே இருக்கிறது. அவர் நம்மை நடத்துவார். ஹalleluya. அதன் மூலமாய் அநேகரை நாம் தேவராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். ஹalleluya. வாசிங்க 24 வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கும் முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமென். பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த மகிமை. ஆமென். 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 பாருங்க எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடி. ஆமென். ஹalleluya. வாசிங்க. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை. நீர் என்னிலே உலக தோற்றத்துக்கு முன்னாலே என்னில் அன்பாய் இருந்தீர். ஆனபடினால நீர் எனக்கு ஒரு மகிமையை கொடுத்தீர். ஆமென். எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென். என்ன சொல்றாரு? மகிமையை நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே என்னுடையவர்களும் இருக்க வேண்டும். அடுத்த ஜெபம் பாருங்க. சும்மா ஒரு பிரேயர் லிஸ்ட் அப்படியே எழுதுங்க. இந்த அதிகாரத்தை வாசித்து நீ கேட்ட செய்தி பிரகாரம் ஒரு பிரேயர் லிஸ்ட் போடுங்க. ஆண்டவரே என்ன அழகான ஒரு ஜெபத்தை செய்யறாங்க. நீர் எனக்கு தந்தவர் நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஹalleluya. நான் பிதாவின் வலது பக்கத்தில் இருந்தால் அவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய மகிமையில இருந்தால் அவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு அது அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கா? ஆண்டவரே நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். என் பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே. என் கணவர் இருக்கணும் கர்த்தாவே. என் மனைவி இருக்கணும் கர்த்தாவே. நான் ஒரு இடத்துல என் பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்க கூடாது கர்த்தாவே. ஜெபிக்கிறோமா பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் துணை கூட, வீட கூட, வாஸ்தவங்கள் கூட, பொருளை கூட, அத்தை கூட, சாப்பாடு கூட, இதெல்லாம் நம்முடைய ஜெபமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஜெபம் எல்லாம் வெறும் இம்மைக்குரிய ஜெபங்கள். அழிந்து போகிற காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கணும்னா இல்ல நான் சொல்லல. அதே ஒரு குறிக்கோளா இருக்க கூடாது. நம்முடைய குறிக்கோள் எல்லாம் பரலோகத்துக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஜெபமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வேண்டுதல் எல்லாம் ஆவிக்குரிய வேண்டுதலா இருக்க வேண்டும். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பரிந்து பேசுங்கள் என்று சொல்லல. திறப்பின் வாயில நில்லுங்கன்னு சொல்லல. நம்முடையதான தேவைகள் எல்லாம் தெரியப்படுத்தினா போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. ஹalleluya. மத்தேயு 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹalleluya. அதுக்கெல்லாம் விலை கிடையாது. அழ வேண்டிய தேவையில்லை. அதுக்காக ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை. உபவாசம் தேவையில்லை. ஆனா நீ உபவாசித்து அழுது ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக, உன்னுடையதான ஆவிக்குரிய மகிமைக்காக, நீ இழந்து போயிருக்கிற ஆவிக்குரிய மகிமைக்காக, நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறபடினாலே, நீ உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறபடினாலே நீ அழுது ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹalleluya. இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. 24 வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென். நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் காணும்படியாக. அப்ப அந்த மகிமையை நம்ம பார்க்கணும்னா நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே இருக்க வேண்டும். அப்போ இயேசு இருக்கிற இடத்துல இருந்தா தான் அந்த மகிமையை நான் பார்க்க முடியும். ஹalleluya. ஹalleluya. இயேசு ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல இந்த கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. அந்த மகிமை நமக்குள்ளவும் வர முடியாது. ஹalleluya. ஹalleluya.
கேட்கிற கர்த்தர். அவர் உன்னோடு கூட ரொம்ப அருகாமையில இருக்கிறார், ரொம்ப அருகாமையில இருக்கார். நீ தனியா இருந்து நீ என்னன்னா பண்ணாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்கு, கர்த்தருடைய மகிமை அங்க இருக்கு. ஏன்னா அவருடைய மகிமையினால் உன்னை நிரப்பி இருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்பி இருக்கிறார், நித்திய ஜீவனுக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, அந்த மகிமையை பார்க்கணும்னா நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி விரும்புகிறேன், ஆசைப்படுறாரு. ஐயோ நான் பிதாவோடு இருக்கிறது போல என் பிள்ளைகளும் என்னோட கூட நெருங்கி இருந்தா நல்லா இருக்குமே விரும்புகிற. கட்டளை இல்ல, பாத்தீங்களா, கட்டளை இல்லாது விரும்புகிறார், ஆசைப்படுறாரு, வாஞ்சிக்கிறார். என் பிள்ளைங்க என்னோட கூட இருந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு என் பிள்ளைங்க நம்மோடு கூட இருந்தா நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோமோ அதே போல கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஏன் ஆண்டவர் கூட நெருங்கி இருக்க கூடாது? நம்ம ஏன் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க கூடாது? நம்ம ஏன் நம்ம தூங்கும் போதும் வேலை செய்யும் போது எல்லா நேரத்திலும் தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது? ஹல்லேலூயா. தேவனோட நம்ம ஏன் பேசக்கூடாது? ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கும்போதே நான் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. வேலை செய்யும் போது எல்லா நேரத்திலும் தூக்கத்துல முழிச்சா கூட கர்த்தரோட சொல்லிட்டே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேற இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவரோட பேசுகிற காரியத்தை விட ஒரு நல்ல இன்பமான ஒரு வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரும்புகிறார், என்னோட இருக்கிறதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. வாசிங்க 26ஆம் வசனம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக தெரியப்படுத்தினாரா? முதல்ல வாசிங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்தினேன். என்னுடைய அன்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களிலே நான் நிலைத்திருக்கும்படி நான் என்ன செய்தேன்? நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். தம்மை தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார் என்று ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார், தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம கர்த்தரை அறியாத அநேக காரியங்கள் உண்டு. அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம், அவர் நம்மை காண்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம், அவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம், அவர் நம்மை போஷிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். இவ்வளவுதான் அறிஞ்சிருக்கிறோம். அவர் வரப்போகிற ராஜாவா இருக்கிறார், அவர் நியாயத்திற்கிற அதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேகங்கள் மேல் வருகிற தேவனா இருக்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்றார், இதெல்லாம் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இன்னும் ஆழமான ரகசியங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆழமான ரகசியங்களை கர்த்தர் சொல்றார், நான் இன்னமும் வெளிப்படுத்துவேன். யாருக்கு? அவர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. அருமையான கர்த்தரின் பிள்ளையே, உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்ப தெரிஞ்சு நிற்கிறதெல்லாம் மேலான அதாவது மேலோட்டமான காரியங்கள். ஆழமான ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆழமான நம்மளுக்கு தெரியுமா, ரொம்ப டீப்பா போறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை. மேலோட்டமா அப்படியே பார்த்தா அப்படியே போயிடணும். அதான் இந்த வாழ்க்கை. சபைக்கு வந்தா கூட சரி, டீப் மெசேஜ் எல்லாம் கொடுத்தா அதை எடுத்து அதை கேட்டு ஜீரணம் பண்ணிக்கிற சக்தி நமக்கு இல்ல. பாஸ்டர் நிறைய நேரத்துல சொல்வாரு, நம்ம ஃபீல் பண்ணுவாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இந்த செய்தி எல்லாம் நான் கொடுத்தா கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தரேன், எவ்வளோ நாளா நான் காத்திருந்து செய்தி பெறேன், ஆனா அதை கேட்டு ஜீர்ணிக்கிற சக்தி இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் வசனை பண்ணுவாரு. நான் என்ன சொல்றேன், நம்ம வாழ்க்கை அப்படித்தான் ஓடிட்டு இருக்குது. அப்படியே மேலோட்டமா அப்படியே எப்படி சொல்றது, காற்றுல பறக்கிற மாதிரி அப்படியே போயிடணும். எந்த கஷ்டமும் எடுத்துக்கூடாது. அதுல இருந்து எதை காட்டு தெரியுமா, கெட்டியான பதார்த்தங்களை சாப்பிடுற சக்தி நம்மளுக்கு இல்ல. நம்ம எல்லாம் இன்னும் பாலை உண்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல்ல, எப்படி எபேசியர்ல பாலை உண்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னும் நம்ம லைட் ஃபுட்ல தான் இருக்கிறோம். மாம்சத்துக்கு கொண்டே நல்ல ஸ்ட்ராங் ஃபுட், கறியில தான் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஆமே சரீரத்துக்கு. ஆனா கறி மாதிரி பிரியாணி மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபுட், ஆவிக்குரிய ஃபுட் கொடுத்தா அது ஜீரணம் ஆகிறதுக்கு முடியல. அதை நம்ம கேட்டு டைஜஸ்ட் பண்றதுக்கு முடியல நம்மளுக்கு.
இன்னும் ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, இப்ப நான் வெளிப்படுத்திருக்கிறது மட்டும் இல்ல, இன்னமும் நான் தெரிய பண்ணுவேன், இன்னமும் என் பிள்ளைகளுக்கு தெரிய பண்ணுவேன், இன்னமும் நான் யார் என்பதை நான் தெரிய பண்ணுவேன், இன்னும் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவன் என்பதை நான் தெரியப்படுத்துவேன். யார் மூலமாய்? உங்கள் மூலமாய், உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் மூலமாய். அந்த மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா? நீ அதற்கு தகுதியா இருக்கிறாயா? ஏன்னா உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார், உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எப்போ எங்க தெரியாது. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்க ஒரு கருவியா இருக்க வேண்டும். சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல போனேன், ஒரு ஜபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, கர்த்தர் அங்க அற்புதம் செய்வார். நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை கொண்டு தெரிய பண்ண போகிறார், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. அதான் ஆவியானவர் சொல்றார், இன்னமும் தெரியப்படுத்துவேன், நான் இன்னமும் தெரிய பண்ணுவேன். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். வாசிங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்படுகிற என் ஒரு வசனத்தை காரியம். கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அவன் 3ஆம் வசனத்துல வாசித்தோம் நித்திய ஜீவனை குறித்து. என்ன வாசித்தோம்? மெய் தேவனாக உண்மையும் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிளஸ் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிளஸ் ஆவியானவர் ஈக்குவல்ஸ் நித்திய ஜீவன். இங்க வாசிக்கிறோம், வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு, வசனம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆமென். நமக்குள்ள வாசம் பண்ணினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் வார்த்தை. இந்த அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? என் வசனத்தை என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹalleluya. நாம் அவரை விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த முதல் வாசனை, இந்த நித்திய ஜீவன் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு நித்திய ஜீவன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின் இந்த 14ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து சொல்றார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன். நான் இருக்கின்ற இடத்திலே பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் வந்து இருக்கும்படியாய் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். இது 2ஆம் வருகைக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஹalleluya. இதுதான் நித்திய ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ வாசிங்க 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, இல்லங்க, யோவான் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாரி, 17:8. யோவான் 17. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமா அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆமென். வாசிங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய். உலகத்தாருக்காக அல்ல. அப்படியே ஜெபம் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு நல்ல ஜெபம். ஹalleluya. நீர் எனக்கு யாரெல்லாம் தந்தீங்களோ அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அது வேண்டிக் கொள்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். உம்முடையவர்களா இருக்கிறார்கள். சோ நீர் அவர்களை பாதுகாக்கும், நீர் அவர்களை சுத்திகரியும், நீர் உடைய அன்பை கொடு, ஐக்கியத்தை கொடு. சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன சொல்றாரு பாரு, நாங்க நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்கள் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இன்னொரு வசனம் கீழே வாசிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி நீர் என்னை எப்படி உலகத்துக்கு அனுப்பினீரோ அதே போல
கர்த்தருடைய சுத்திகரிப்பு நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். பாவத்தோடு இந்த உலகத்துல வாழ முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. பாவத்தோடு நம்மால் ஜீவிக்க கூடாது, முடியாது. நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். அனு சொல்லுகிறார், நீர் அவர்களை சுத்திகரித்தலும் பரிசுத்தமாக்கியலும் என்று சொல்லி நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதுக்கு பிறகு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். எப்படி? நம்மை சுத்திகரிக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹalleluya. சோ ஒருவர் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் நம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், சுத்திகரித்து அவர்களை பிரித்தெடுத்து விடும். You separate them. You set apart from all the worldly things. Hallelujah. உலகத்துடைய எல்லா காரியங்களையும் விட்டு அவர்களை பிரித்து விடும் ஆண்டவரே. நீர் அவர்களை சுத்திகரித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி பிதா கிட்ட அவர் ஜெபிக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே இயேசுவும் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்கும்படியாய் பிதாவின் சித்தத்தை அவர் எப்படி செய்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க 23ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாகும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹalleluya. ஹalleluya. நீர் அவர்களிலும் அவர்கள் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹalleluya. எதற்காக? உலகம் அறியும்படியா. நமக்குள்ள இயேசு ஜீவிக்கிறார் என்று உலகம் அறிய வேண்டும். நம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பைபிள் எடுத்து வந்துட்டா போதாது. ஆமென். நானும் சர்ச்சுக்கு போறேன் வந்துட்டா போதாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஃபார்மாலிட்டி கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா முடிஞ்சது. நிறைய சபையில நான் பார்க்கும்போது அந்த காம்பவுண்டுக்குள்ள அப்படி நின்னுட்டு வந்துட்டா முடிஞ்சிச்சு. ஆராதனைக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுனால என்ன பலன்? நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால வசனத்தை கேட்டதுனால வாழ்க்கையில மாற்றம் வந்ததா? உங்க வாழ்க்கையில ஒரு ஏதாவது ஒரு நன்மை வந்ததா? உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்ததா? அதுதான் நமக்கு முக்கியம். நானும் போனத வந்தேன்னா அது முடியாது. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடியாத காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு வந்தா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு வந்தா, கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டா, இந்த சத்தியம் கிரியை செய்வதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். வாஞ்சையோடு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல கர்த்தர் நிச்சயமா இடைப்படுவார். கர்த்தர் பேசுவார். ஆனா அதுக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? அதுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நீ வந்த வடமா திரும்பி போக கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே நிறைய பேர் சொல்வாங்க, நான் வெறுமையா வந்தேன், நான் வெறுமையா போக கூடாது. ஆமா, என்ன நீ வெறுமையா அதாவது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னால தான் வந்த. ஆனா நீ நிரப்பப்பட்டவளாக கடந்து செல்ல வேண்டும். நிரப்பப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக கடந்து செல்ல வேண்டும். அந்த வண்ணமா திரும்பி போக கூடாது. ஹalleluya. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற வண்ணமாய் நீ கடந்து செல்ல வேண்டும். ஹalleluya. நேரா உங்க வீட்டுக்கு போங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே உங்க வீட்டுக்கு போங்க. போற ஆசீர்வாதம் எல்லாம் உங்க வீட்டுக்கு போய்டும். ஆமென். யார் வீட்டுக்கு போக கூடாது. கர்த்தருடைய பிள்ளை அதை கறிக்கடைன்னு சொன்னாங்க. நிறைய பேர் சர்ச்சை முடிஞ்ச பிறகு தான் ஷாப்பிங் போவாங்க. தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போகணுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் உங்க வீட்டுல போயிட்டு நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை அங்கே இறக்குவீங்க. ஹalleluya. நீங்க பெற்ற சந்தோஷத்தை உங்க வீட்டுல இறக்குவீங்க. நீங்க பெற்றதான மன மகிழ்ச்சி உங்க வீட்டுல இறக்குவீங்க. அந்த வீட்டுல இருக்கும், தங்கி இருக்கும். ஹalleluya. உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். இன்னொரு விஷயம் கூட என்னன்னா, நான் சொல்றேன் தான் புதுசா எனக்கு தோணுது. ஆவியானவர் உணர்த்துற தெரியல இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல போயிட்டு எப்படி நீங்க குடும்பமா சபைக்கு வந்தீங்களோ குடும்பமா வீட்டுக்கு போய் கர்த்தாவே இந்த நாளின் ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து இன்னைக்கு எங்களோட பேசி யாருக்கு ஒருத்தர் குடும்பமா நின்று ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாளின் நாளிலே எங்களை ஆசீர்வதித்து உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஹalleluya. அந்த ஒரு
ஆண்டவர் ஒரு உணர்த்துறாரு, நான் அதை செய்யணும், நான் விரும்புறேன், நாமும் அதை செய்யணும். ஜெபம் வர இல்ல, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கணும், எங்களை ஆசீர்வதிங்க கேக்குறோம். அது முடிஞ்ச பிறகு ஒரு நன்றி சொல்றோமா? இல்ல. சோ ஆராதனைக்கு முடிஞ்ச உடனே உங்க வீட்டுல போயிட்டு எல்லா பைபிள்ல தான் வச்சு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya. நான் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். ஹalleluya. ஆவியானவர் சொல்லும்போது நான் கீழ்ப்படுகிறேன். ஹalleluya. ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறத குறித்து உங்களோட நான் பேசினேன். அன்னையில இந்த ஆவியானவர் சொன்னார், இது ஆசீர்வாதம் வந்து சும்மா யாரோ பாஸ்டர் சொல்றாங்கன்னு இல்ல. ஆவியானவர் சொன்னார், அந்த ஆராதனை டைம்ல நான் எழுந்து நின்று நான் வாங்கிக்குவேன். பிராக்டிக்கலா நின்று அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா பாஸ்டர் வாரம் தான் சொல்லுகிறாரு, சொல்லிட்டு விடு அப்படி இல்லை. அந்த ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அந்த எந்த வாஞ்சியோடு நம்ம வாங்கிக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நிலைச்சு பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியம் நம்மோடு கூட நிலைச்சு நிற்கும். அதுல இருந்து அந்த செய்தி கொடுத்ததுல இருந்து நான் அந்த ஆசீர்வாதம் கொடுக்குற நேரத்துல நான் எழுந்து நின்று கையெழுதி வச்சு நான் வாங்கிக்கிற வழக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளை இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ். ஹalleluya. எவ்வளவு உலக பிரகாரமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுறோம். ஒரு ஆவிக்குரிய செயல்கள் நம்ம வாழ்க்கையில வரட்டும். ஹalleluya. ஒண்ணா நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, ஆராதனை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு ஜெபிக்கணும், ஆவியானவர் நமக்கு கொண்டாடுறார். அந்த ஒரு காரியத்தை செய்யணும். உங்க வீடுகளுக்கு போங்க, உங்க வீட்டுல போயிட்டு நீங்க ஜெபிங்க எல்லாரும் சேர்ந்து. எத்தனை பேர் உங்க வீட்டுல இருந்து வரீங்களா? 3 பேர் 4 பேர் 5 பேர் யாரோ எல்லாரும் ஒன்னா தானே போறீங்க வீட்டுக்கு. அங்கேயே வழியில நின்று சிட்சாட் பண்ணிக்கிட்டு அங்கேயே நம்ம தேவையில்லாத கதைகளை பேசாதபடி ஃபர்ஸ்ட் உங்க வீடுகளில போய் நீங்க ஜெபிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் சபையில பயன்படுத்தினாரே, உங்க பாட்டு அநேக ஆசீர்வாதமா இருந்துச்சு. நீங்க வாசித்த இன்ஸ்ட்ருமெண்ட் அநேகரை தொட்டுச்சு. நீங்க கொடுத்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. நீ வாசித்த ஒரு சங்கீதம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருந்துச்சு. நீ தட்டின கை தட்டின பாரு, அந்த கை தட்டுதல் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உற்சாகமா இருந்துச்சு. நீ நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொன்னது மற்றவர்களை ஸ்தோத்திரம் பண்ண வச்சுச்சு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய சாட்சி அநேகரை உயிர்ப்பிச்சுச்சு. ஹalleluya. உன்னுடைய அம்மா நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா கேட்டதே அவங்களுடைய கண்ணீரை தொடச்சுச்சு. அவங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வந்துச்சு. ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாது? வெறும் பாசம் பயன்படுத்தப்படுறாரா? இந்த சபையில வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹalleluya. இன்டைரக்டா சிஸ்டர் ஏன் நீங்க போன வாரம் வரல, உடம்பு சரியில்லையா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டது அந்த அம்மாக்கு எவ்வளவு உற்சாகம் வந்துச்சு தெரியுமா? நிறைய நேரத்துல நான் கூட நினைப்பேங்க, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா யாருன்னா கேட்கல, யாருமே கேட்கலையே அப்படின்னு நினைப்பேன். உடனே ஆவியானவர் சொல்ல, நீ ஏன் இப்படி எதிர்பார்த்தாங்க எப்படி எதிர்பார்க்கிறோம். அது மாமிசமான காரியம். ஹalleluya. சோ ஆவியானவர் என்னோட பேசினார், மற்றவங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே எதிர்பார்க்கலாமா விடை அப்படின்ற நிலைமை. ஹalleluya. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு வளர்ச்சி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. என்ன யாரை கேட்கலனாலும் பரவாயில்ல, என்ன யாரை விசாரிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம தான் மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும், நம்ம தான் மற்றவங்களுக்கு தைரியம் பண்ணணும், நம்ம தான் மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற பலவீனம் தானா போயிடும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் கை பிடிச்சி இது பண்ண எப்படிமா இருக்கிறீங்க அவங்க அழுதுட்டாங்க. ஏன் சொல்றேன்னா அந்த தொடுதல் அவங்களுக்கு. ஆமென். ஹalleluya. வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். சோ நம்ம செய்யற ஒரு சின்ன காரியம் நிறைய பேர் விசாரிச்சீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்க, நான் ப்ரேயர் பண்ணும்போது விசாரிச்சீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் சில நேரத்தில் நமக்கு அப்படி தோணும், இவங்க கேட்கலையே அப்படி இப்படின்னு ஒருவேளை மாம்சீகாது. ஆனா ஆவியானவர் சொன்னார், நீயே இதை எதிர்பார்த்தா எப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, எதிர்பார்க்க கூடாது. மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். தன் ஜீவன் கர்த்தர் நமக்கு நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்ன மகிமையை கொடுத்தாரோ அந்த மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை வாஸ்தவம், முதல்ல வாஸ்தவம். அந்த
கொடுத்திருக்கிறார். மகிமை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை இருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு நாம் நல்ல ஒரு பிரேயர் வாரியர், நல்ல ஒரு பிரேயர் இன்டர்செசரை பார்த்தோம். இயேசுவானவர் என்னங்க நமக்கு செய்யாம விட்டிருக்கார், என்ன நமக்கு கற்றுக் கொடுக்காம விட்டிருக்கிறார். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபிக்கணும் நமக்கு ஒரு நல்ல ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் அந்த 17 அதிகாரத்துல இருக்கு. நீங்க வீட்டுல போயிட்டு ஒவ்வொரு வசனத்தையும் தனியா உட்கார்ந்து வாசித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மோடு பேசுவார். ஹalleluya. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்துதிசபைக்கென்று எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. ஹalleluya. அவரோடு கூட இருக்கும்படி அவர்கள் ஒன்றா இருக்கிறது போல நாமும் கர்த்தரோடு ஒன்றா இருக்கணும் சொல்றாங்க. ஹalleluya. ஹalleluya. உன்னை குறித்து அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் அமிதமாக சோர்ந்து போகாமல் சிறப்பின் வாயில நிற்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். உனக்குள்ள தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். உனக்குள்ள தம்முடைய பலனை ஊற்றி இருக்கிறார். உனக்குள்ள தம்முடைய வல்லமையை ஊற்றி இருக்கிறார். நீ உலகத்துக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்றால் உன்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்களை நினைத்து நீ சோர்ந்து போகாதே, நீ துக்கப்படாதே, நீ வேதனைப்படாதே. உனக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. உனக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அவர் அப்பவே கர்த்தருடைய மகிமை கொடுத்து விட்டார். ஹalleluya. வல்லமை உனக்குள்ள ஊற்றி இருக்கிறார். உனக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். நீ பயப்படாத கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்படாதே. இந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நினைத்து நீ பயப்படாதே, சோர்ந்து போகாதே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். உனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் உனக்காக பாடுபடுகிறவராய் இருக்கிறார். எப்போ நம்முடைய பிள்ளைகளை நினைத்தே அவர் வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகம யாத்திராகமத்திலிருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என் ஜனங்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். நம் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். ஹalleluya. உனக்காக அவர் பரிதபிக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கும்போது உனக்காக பரிந்து பேசினார். பிதாவோடு பேசினார். அது மரணத்துக்கு போன பின்பு பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த சூழலிலே நீ ஏன் கவலைப்படுகிற? நீ ஏன் துக்கப்படுகிற? கர்த்தருடைய பிள்ளையே, தைரியமாயிரு. காலூன்றி நில்லு, எழுந்து நில்லு. நீ சோர்ந்து போனது போதும், நீ துக்கத்தோடு இருந்தது போதும். அரே
செபிக்க ஆரம்பி. தேவனை துதிக்க ஆரம்பி. நான் இனி எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு துக்கத்தோட இருக்கிறேன் இல்லையா? இல்ல, உன்னை அங்கதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓ ஷாபாரா பாலா பாலியாலவா. உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன்னை கர்த்தர் மீண்டும் அவனை மாற்றி ஒரு வல்லமுள்ள கருவியாக மாற்ற விரும்புகிறார். மீண்டும் பழையதை எல்லாம் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்குள்ள ஊற்ற விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Can you do this in this morning? Hallelujah. இந்த காலங்களில் நீ அந்த காரியத்தை செய்வாயா கர்த்தருடைய பிள்ளையே? எழும்பு, எழும்பு. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் உதித்தது. எழும்பு கர்த்தருடைய பிள்ளையே. Hallelujah. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உனக்கு இருக்கிற பலவீனம், உனக்கு இருக்கிற வியாதி, உனக்கு இருக்கிற குடும்பத்தின் பிரச்சனை, ஹalleluya, கணவர் மூலமா வருகிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறு. எழும்பு, சோர்வை விட்டு எழும்பு, துக்கத்தை விட்டு எழும்பு, கண்ணீரை விட்டு எழும்பு. மீண்டுமாய் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பி. கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பி. துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கு. துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமை மீண்டும் உன்னை மூடிக்கொள்ளு. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமரட்சகா, இந்த நல்ல உபவாச நாளுக்கு நன்றி ராஜா. நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே, ஒரு நல்ல the great intercessor-ஆக, ஆண்டவரே, நல்ல ஒரு பரிந்து பேசுகிற ஒருவராக இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்களும் சுவாமி திறப்பின் வாசல்ல நின்று அநேகருக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் ஆண்டவரே. அநேக ஜெபங்களை இந்த சமூகத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே ராஜா. எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். சீயோனே எழும்பு என்று சொல்லுகிறாங்க. எழும்பி காலூன்றி நிற்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பராக்கிரமசாலியாய் ஆண்டவரே கிதியோனை பார்த்து சொன்னீரே, பயப்படாதே என்று சொன்னீரே. நீங்க எங்களை எல்லாம் பராக்கிரமசாலிகளா வைத்திருக்கிறீர். நாங்கள் எழும்ப உதவி செய்யும் சுவாமி. கோழிகள் போல மாறிட்டு ஆண்டவரே, எழும்ப உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.